ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினத்திலும் வேதாகம தேன்துளிகள் என்ற பகுதியிலே நாம் சிந்திக்க இருக்கின்ற பகுதி வீண். இந்த வீண் என்ற பகுதி பரிசுத்த வேதாகமத்தில் எதற்காக சொல்லப்படுகிறது என்பது ஒரு 4 வசனத்தை நாம் வேதாகம தேன்துளிகள் என்ற பகுதியில் பார்க்கலாம். முதலாவது, ஜனங்களின் வழிபாடுகள் வீணாய் இருக்கிறது என்று வேதத்தில் ஆண்டவர் சொல்கிறார். எரேமியா 10வது அதிகாரம் 3வது வசனம், ஜனங்களின் வழிபாடுகள் வீணாய் இருக்கிறது என்று சொல்லுது. 2வது, மார்க் 7வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். 3வது, யாக்கோபு 2வது அதிகாரம் 20வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது என்று நீ அறிய வேண்டும் போட்டிருக்குது. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று அறிவிச்சு வீணான மனுஷன் சொல்லப்படுது, கிரியை இல்லாத விசுவாசம். 4வதாக 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 17வது வசனம் மூலமாய் சொல்கிறது, கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாய் இருக்கும் சொல்லப்படுது. இந்த 4 காரியங்கள், 1, வீணான ஆராதனை, மனுஷனுடைய கற்பனைகளை வீணாய் போதிக்கிறார்கள், கிரியை இல்லாத வீணான மனுஷன் சொல்லி கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு சொல்லுகிறது. அடுத்து, கிறிஸ்து எழுந்திருக்காவிட்டால் நம்முடைய விசுவாசம் வீணாயிருக்குன்னு சொல்லி இந்த தேன்துளிகள் என்ற பகுதியில் இந்த 4 வீண்களையும் வீணாக இருக்கிறது என்பதை வேதத்தில் சொல்கிறது. இந்த வசனங்களை வாசித்து சிந்தித்து செயல்படட்டும் படுவீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.